ஃபர்ஸ்டெல்லாம் வந்து சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை தான் நிறைய இருக்கும். அதுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவாங்க. இப்போல்லாம் வந்து வாடகை வீடுகள் அதிகமாயிருச்சு. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்குமான பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸ் வரைக்கும் அலையிறாங்க. இந்த ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது? ஸோ 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம அட்வான்ஸ் தொகையையும் நம்மளோட ரெண்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக பர்பஸ் ஆஃப் ரெண்டிங், அதாவது வெதர் இட் இஸ் கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல், அது என்ன பர்பஸ்க்கு நீங்கள் ரெண்ட் விடுறீங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிப்பாங்க. தமிழ்நாடு ரெண்ட் போர்ட்டல் இருக்குது. அந்த ரெண்ட் கண்ட்ரோல் போர்டோட போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான கரெக்டான ப்ராசஸிங் ஃபீஸு, அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கோர்ட் ரீகோர்ஸ் கொடுக்கும். அதாவது எனக்கு ரெண்ட் கொடுக்கல, என்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து ரெசிடென்ஷியல்னு ரெண்ட் அவுட் பண்ணேன், பட் அவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க, என் ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என் ப்ராப்பர்ட்டியை ஆல்டர் பண்ணுறாங்க, எனக்கே அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, அந்தந்த சில கிரவுண்ட்ஸில் இந்தந்த கிரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அக்ரிமெண்ட்டை நான் எனக்கும் என் லேண்ட்லார்டுக்கும் இல்லை எனக்கும் என் டெனண்ட்குள்ள அக்ரிமெண்ட்டை நான் ரெஜிஸ்டரே பண்ணலை, நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2008 ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறேன். அந்த டைமில் உங்களுக்கு நோ ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த டைமில் நீங்கள் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு மேண்டேட்ரி கிடையாது. இப்போ நிறைய வாடகைதாரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் இவ்வளவு நாள் வந்து இந்த வீட்டில் நான் இருக்கேன், லா படி வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது சட்டக்கூறுகள் இது ரொம்ப அப்சர்டா இருக்கு இல்ல? ஒரு டெனண்ட்டுக்கு வந்து இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்துகிற வகையில் சிசிடிவி வைக்கிறது, இதுக்கு வந்து சட்டத்தில் எதனா தண்டனைகள் இருக்கா மேம்? சட்டத்தில் தண்டனை இல்லை. இது வந்து ஒரு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் ராதிகா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் பவி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை தான் நிறைய இருக்கும். அதுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவாங்க. இப்போல்லாம் வந்து வாடகை வீடுகள் அதிகமாயிருச்சு. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்குமான பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸ் வரைக்கும் அலையிறாங்க. இந்த ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, வாடகை விடுறோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாடகை விடுறோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாடகைக்கு வர்றவங்கள நம்ம சரியாக விசாரிச்சுட்டு இவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கான எல்லா சோர்ஸும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முன்னாடி 2017க்கு முன்னாடி நீங்கள் வாடகை விடுறீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த மாதிரி இவங்களோட அப்பா பேர் இது, இவங்க இந்த இடத்துல வசிச்சு வராங்க, இவங்களுக்கு இவ்வளோ மந்த்து அட்வான்ஸ் வாங்கிட்டு இவ்வளோ மந்த்துக்கு இத்தனை மந்த்ஸ்க்கு, அதாவது 11 மந்த் பீரியடுக்கு 11 மந்த்ஸ் பியாண்ட் 11 மந்த்ஸ்னால் நீங்கள் ஆப்வியஸ்லி அது ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் வித்தின் 11 மந்த்ஸ்னால் நீங்கள் அது ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம அட்வான்ஸ் தொகையையும் நம்மளோட ரெண்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக பர்பஸ் ஆஃப் ரெண்டிங், அதாவது வெதர் இட் இஸ் கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல், அது என்ன பர்பஸ்க்கு நீங்கள் ரெண்ட் விடுறீங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிப்பாங்க. விட்னஸஸ் இருக்கும், இருக்காமல் போகும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்னன்னாலும் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க அதை இன்வாலிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வைலேட் பண்ணுறாங்க, இப்போ டெனண்ட் வந்து காலி பண்ண மாட்டாங்க, ரெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் இவங்களை எனக்கு காலி பண்ணி தரணும், ஏன்னா இவங்க சில கண்டிஷன்ஸை ப்ரீச் பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு வாடகையே தரலை அப்படின்னு சில கண்டிஷன்ஸை நம்ம கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி நம்ம கேட்க முடியும். பட் இப்போது பேசிக் க்ரைட்டீரியா என்னவா இருக்கணும்னா, நீங்கள் எனி அக்ரிமெண்ட், அது 11 மந்த்ஸாக இருக்கலாம், 1 மந்த் பீரியடாக கூட இருக்கலாம், எனி மந்த் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க, ரெண்ட்டும் அதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள டெனண்ட் லேண்ட்லார்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் அதை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து SRO ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நான் சொல்கிறது வந்து போர்ட்டலில் வாடகைதாரர் போர்ட்டல் இருக்குது, தமிழ்நாடு ரெண்ட் போர்ட்டல் இருக்குது. அந்த ரெண்ட் கண்ட்ரோல் போர்டோட போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான கரெக்டான ப்ராசஸிங் ஃபீஸு, அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த ரெண்ட்டை நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கோர்ட் ரீகோர்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் அவங்கள எவிக்ட் பண்ணலாம்.
எனக்கு இவங்க ரெண்ட் கொடுக்கல, நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று எனக்கு ரெண்ட் கொடுக்கல, என்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து ரெசிடென்ஷியல்னு ரெண்ட் அவுட் பண்ணேன், பட் அவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க, என் ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என் ப்ராப்பர்ட்டியை ஆல்டர் பண்ணுறாங்க, இல்லை எனக்கே ஓனர்ஸ் ஆக்குபேஷன், தட் இஸ் எனக்கே அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு எதுக்கோ இல்லீகலாக வேறு எதுக்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த சில கிரவுண்ட்ஸில் இந்தந்த கிரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் இந்த 2017 ஆக்ட் படி இந்த நியூ ஆக்ட் படி நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் அவங்கள எவிக்ட் பண்ணணும்னு கேட்கவே முடியாது. அதுக்கான எந்தவித கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை ஏற்றுக்காது. ஏன்னா மேண்டேட்ரியாக அந்த 2017 ஆக்ட் படி கண்டிப்பாக நீங்கள் எனி அக்ரிமெண்ட் லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த போர்ட்டலில் பர்டிகுலர் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த கோர்ட் ஃபீ, நீங்கள் ஒரு இதுக்கு வந்து கோர்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா அரியர்ஸ்லேருந்து ஒரு 3% கட்ட சொல்லுவாங்க, விச் இஸ் நாமினல் ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட் நீங்கள் கட்டுவீங்க. பட் இந்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அக்ரிமெண்ட்டை, நான் எனக்கும் என் லேண்ட்லார்டுக்கும் இல்லை எனக்கும் என் டெனண்ட்குள்ள அக்ரிமெண்ட்டை நான் ரெஜிஸ்டரே பண்ணலை, நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். 2022க்கு அப்புறம் தான், தட் இஸ் ஆஃப்டர் 2022 தான் ஜட்மெண்ட் வந்தது. ஸோ 2017 ஆக்ட் 2022 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தது. ஈவன் பழைய அக்ரிமெண்ட், இப்போ ஓல்டு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2008 ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறேன், அந்த டைமில் உங்களுக்கு நோ ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த டைமில் நீங்கள் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் 2018 நான் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிட்டேன், இப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ண வரமாட்டார், அந்த கிரவுண்டில் கூட நீங்கள் டெனன்சி ஆக்டில் கேட்கலாம். பட் நீங்கள் 2022க்கு அப்புறம் இஃப் யூர் என்டரிங் இன்டு அன் அக்ரிமெண்ட் அதை ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா நீங்கள் டெனன்சி ஆக்டில் எந்த ஒரு ரிலீஃபும் நீங்கள் கேட்கவே முடியாது கோர்ட்டில். ஸோ அந்த ப்ராசஸ் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ரோச் த சிவில் கோர்ட் தான். சிவில் கோர்ட்டுன்றது ரெண்ட் கண்ட்ரோல் போர்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இதில் என்ன ஆகும்னா வென் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் த சிவில் கோர்ட் என்ன ஆகும்னா நீங்கள் அதுக்கான கோர்ட் ஃபீ வந்து வாட் எவர் யூ கோயிங் டு பே டு த கோர்ட் விச் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை. நீங்கள் ரெண்ட்டு கேட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு ரெண்ட் கண்ட்ரோலில் போடுற கோர்ட் ஃபீயும் சிவில் சூட் போடுற கோர்ட் ஃபீயும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், இன்ஃபேக்ட் 2017 நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த கிரவுண்ட்ஸ் எதையுமே நீங்கள் கோர முடியாது. ஸோ அதனால நீங்கள் 2017 ஆக்டில் வரணும் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஃபால் அண்டர் 2017 ஆக்ட் கண்டிப்பாக எனி அக்ரிமெண்ட் பிட்வீன் த டெனன்ட் அண்ட் த லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். தட் அக்ரிமெண்ட் ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த போர்ட்டல். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் கிரியேட்டட் ஒரு தனி போர்ட்டல் இதுக்காக. ஸோ அந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் எனக்கு இவங்க கண்டினியூ பண்ணுறது, இந்த டெனன்சி ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் லேண்ட்லார்ட் நினச்சாங்கன்னா அப்போ தான் கோர்ட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்கள எவிக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ண முடியும். இப்போ நிறைய வாடகைதாரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் இவ்வளவு நாள் வந்து இந்த வீட்டில் நான் இருக்கேன், லா படி வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது சட்டக்கூறுகள் இருக்கு? இது ரொம்ப அப்சர்டாக இருக்கு இல்லை. இது வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், மோர் தென் 12 இயர்ஸ் இருக்கேன், நான் டெனண்ட்டாக தான் வந்திருப்பேன், நான் மோர் தென் 12 இயர்ஸ் இருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தன்றது வந்து இட்ஸ் வெரி அப்சர்ட். இது எல்லாருமே நினைக்கிறாங்க அது லா வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. அது அப்படி கிடையாது, டெஃபினெட்லி நாட். ஸோ இதில் என்னன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கொஸ்டின் ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன், அது வந்து இட் இஸ் அ வெரி வைடு கான்செப்ட். அதுக்கும் டெனன்சி லேண்ட்லார்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நீ டெனண்ட்டாக வந்தனா ஒன் டே நீங்கள் அதை காலி பண்ணி போயே ஆகணும். நான் வந்து காலி பண்ண மாட்டேன், நான் இந்த வீட்டிலே இருப்பேன், இது எனக்கு தான் சொந்தன்றதே அதுவே ஒரு கிரவுண்டு. இப்போ நான் வந்து லேண்ட்லார்ட், என்னோட டெனன்ட் சொல்கிறான் நான் இங்கே 12 இயர்ஸாக இருக்கேன், எனக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் அப்படின்னா ஹீ இஸ் டினையிங் மை டைட்டில். என்னோட டைட்டில், அதாவது என்னோட சொத்துக்கான உரிமையே அவன் டினை பண்ணுறான், அதுவே ஒரு கிரவுண்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா இனிஷியலாக, ஒரு லேண்ட்லார்ட் வந்து வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னா சில கிரவுண்ட்ஸை ப்ரூவ் பண்ணோம். எனக்கே அந்த வீடு தேவைப்படுது ஒன்று, இன்னொன்று எனக்கே வந்து இவர் வந்து சரியாக வாடகை கொடுக்கல, வாடகை நிறைய அரியர்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாரு, ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்த பர்பஸ் நான் ரெசிடென்ஷியல் கொடுத்தேன் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாரு,
ப்ராப்பர்ட்டியை ஆல்டர் பண்ணுறாரு இந்த கிரவுண்ட்ஸ் இல்லையா. இதில் இன்னொரு கிரவுண்டுமே என்னென்னா டினைங் மை டைட்டில், என்னோட டைட்டிலையே அவர் டினை பண்ணுறாரு. ஹீ சேயிங் தட் அவர் தான் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஒரு கிரவுண்ட்லேயுமே யூ கேன் evict the tenant. ஸோ இந்த இந்த கொஸ்டின் ஆஃப் நான் இங்கே ரொம்ப நாள் இருக்கேன், ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தன்றது வந்து கண்டிப்பாக லா ப்ரொடெக்ட் பண்ணாது. அது வந்து இல்லீகல் பொசஷன் தான். இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இல்லீகல் பொசஷன் தான். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இல்லீகலாக ஆக்குபை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்க ப்ராப்பர்ட்டியில் சிசிடிவி வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் சில பேர் சிசிடிவி வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசலுடைய அந்த மெயின் என்ட்ரன்ஸில் வைப்பாங்க. ஒரு டெனண்ட்டுக்கு வந்து இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்துகிற வகையில் சிசிடிவி வைக்கிறது, இதுக்கு வந்து சட்டத்தில் எதனா தண்டனைகள் இருக்கா மேம்? சட்டத்தில் தண்டனை இல்லை. இது வந்து ஒரு ரீசனபிள் பிஹேவியர் தான். இப்போ நான் வந்து ஒரு கேமரா வைக்கிறேன்னா கரெக்டாக அந்த வாசப்படி பார்த்து வைக்கிறது, கரெக்டாக அவங்களோட ப்ரைவசியை வந்து எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வாசப்படியை பார்த்து வைங்கன்னு சில டெனன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே அது சேஃப்டி. இப்போ யாருமே ஆப்வியஸ்லி இப்போ எப்படின்னா சிசிடிவி இஸ் பிகம் த தேர்ட் ஐ. சிசிடிவி எப்படின்னா எந்த ஒரு மர்டரோ இல்லை எனி தெஃப்டோ போலீஸை விட அந்த மோப்பநாயை விட சிசிடிவி தான் நல்ல ஒர்க் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு ஜட்மெண்ட்டில் கூட நான் படிச்சிருக்கேன், சிசிடிவி இஸ் பிகம் த தேர்ட் ஐ ஆஃப் அவர் சொசைட்டி. ஸோ அது இருக்கிறப்போ சில பேர் வந்து வாடகை வர்றப்போ கேட்குறாங்க இங்கே சிசிடிவி இன்ஸ்டால்டாக இருக்கா, என் வாசல் கிட்ட இருக்கா அப்படின்னு. பட் சில பேர் அதை விரும்புறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வாடகைதாரர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா லேண்ட்லார்டோட டியூட்டி அதை வந்து டு சேஞ்ச் அண்ட் கீப் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு. இப்போ வாசலுக்கு அந்த பக்கம் லைக் வாசலை பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாசலில் வைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரீசனபிள் பிஹேவியர் தான் அது. அதுக்கு வந்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ நிறைய போலீஸ்லேயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கே நிறைய ஏரியாவில் இப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய தெஃப்ட் நடக்குதுன்னா அங்கே போலீஸ்க்கே ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது சிசிடிவி இன்ஸ்டால்டாக இருக்கா பாருங்கன்னு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே அதை பண்ணுறாங்க. ஸோ அதில் லா ஆக்சுவலாக சிசிடிவி இஸ் பிகம் த தேர்ட் ஐ தான். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி வாடகைதாரர்களுக்கும் அந்த வாடகை விடுறவங்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு குறித்து அந்த உறவு குறித்து சட்டம் என்ன சொல்லுதுன்னு நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.